அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மார்கழி மாதத்தின் 3வது நாள். இந்த 3வது நாள்ல திருப்பாவையின் 3வது பாசுரம் என்ன அப்படின்றதையும், ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த இந்த பாசுரத்தின் பயனை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு சிறு தொடக்கத்தோட ஆரம்பிச்சுட்டு இந்த பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். சரி, மார்கழி மாதத்துல நம்ம முதல் நாள் பார்த்துட்டோம், 2வது நாளும் பார்த்துட்டோம். 3வது நாள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேணாவா? முதல் நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பாவையின் முதல் பாசுரத்துல எல்லோரும் வாங்க, மார்கழி மாதம் ஆரம்பித்து விட்டது, இந்த முதல் நாள் அன்று நம்ம நீராட போலாம் அப்படின்னு எல்லா செல்வ சிறுமிகளையும் எல்லாரையும் அவங்க அழைத்தாங்க. இது முதல் நாள். பெருமாளுடைய நாமத்தை பாடணும், அந்த நாராயணனை துதிக்கணும் அப்படின்னு முதல் நாள் அவங்க அழைப்பு விடுத்தாங்க. மார்கழி மாதத்தில் 2வது நாள் பாசுரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதை பற்றிய தெளிவான தகவலை இந்த பாசுரத்துல ரொம்பவும் அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது அதிகாலையில எழுந்து நம்ம நீராடி பால் எதுவும் உண்ணாம நெய் எதுவும் அருந்தாம நம்ம நாராயணின் நாமத்தை எப்படி பண்ணணும், எப்படி துதிக்கணும் அப்படின்றத ரொம்பவும் அழகா சொல்லியிருந்தாங்க. 3வது நாள் பாசுரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதை சொல்லிட்டு இதற்குண்டான விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது இந்த 3வது பாசுர பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து பாடலாவே சொல்லலாம். அதாவது கண்ணனை வாழ்த்துறாங்க, அவருடைய பெருமையை சொல்றாங்க. கண்ணனுடைய பார்வை நம்ம மேல பட்டா, இந்த உலகத்துல பட்டா என்னென்ன நன்மைகள் நடக்கும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா விதமான உயிரினங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் நடக்கும். இந்த மாதிரி பெருமாளுடைய பார்வை எல்லோர் மீதும் படும் பொழுது எல்லா விதமான வளமும் நமக்கு கிடைக்கின்றது. அதை இந்த மார்கழி மாதத்துல சரியான இந்த தருணத்துல, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாராயணம் செய்து நம்ம துதிக்கும் பொழுது அந்த நன்மை நலன்கள் செல்வ வளம் எல்லாமே நமக்கு தினமும் கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்க இந்த பாடல் மூலமாக சொல்ல வருவது. இது ஒரு வாழ்த்து பாடல்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு இந்த பாசுரத்துல இந்த பாடலை ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி துதிக்கும் பொழுதே நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நம்முடைய பாவை நோம்பிருந்து நீராடினால், எப்படி நம்ம முதல் பாடல்ல ஆரம்பிக்கும் பொழுதே நீராட கூப்பிட்டாங்க, அதுதான் இந்த 2வது வரியில ரொம்பவும் அழகா சொல்றாங்க. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அதாவது எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் மாதம் முழுவதுமே நல்ல மழை வளத்தோட, அதாவது 3 முறை மழை பெய்து செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு அவங்க இந்த 3வது வரியில சொல்ல வராங்க. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு நாட்டுல நல்ல மழை பெய்தோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நல்ல மழை பெய்கிற பூமியில பயிர்கள் நல்லா விளையும். இந்த மாதிரி பயிர்கள் நல்லா விளையும் பொழுது அறுவடை அங்க நல்லா இருக்கும். அறுவடை எந்த ஊர்ல அதிகமாக இருக்கோ அந்த ஊர்ல எப்பொழுதுமே செல்வ வளத்தோட அவங்க வாழுவாங்க. அவங்களுக்கு தன தானியத்திற்கு பஞ்சமே வராது. இந்த மார்கழி பொழுதுல நம்ம இந்த மாதிரியான சரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு கண்ணனுடைய வாழ்த்து பாடலாக இதை ஆரம்பிக்கிறாங்க. இது 3வது வரியில ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓங்கி பெருச்சென்னலோடு கயலுகலை அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்து அந்த பயிர்கள் நன்றாக விளைந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள்லாம் அதிகமாக நல்லா பெரியதாக வளர்ந்துருக்கான். இந்த மாதிரி வளர்ந்துருக்கிற இடத்துல தண்ணீர் வளமும் அதிகமாக இருக்கும். மும்மாரி மழை பெய்தாலே தண்ணீர் வளம் அங்கே அதிகமாக இருக்கும். தண்ணீர் வளம் அதிகமாக இருக்குது,
பயிர்கள் நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. இந்த பயிர்கள் செழித்து வளர்ந்துருக்கிற இடத்துல, தண்ணீர்கள் இருக்கின்ற இடத்துல கயலுதலை அப்படின்றாங்க. அப்படின்னா அங்கே மீன்கள் இருக்கான். இந்த மாதிரியான எல்லா விதமான வளமும் அங்கே இருக்கு அப்படின்றத அவங்க இந்த பாடல்ல சொல்ல வராங்க. அடுத்தது பூங்குவலை போர்தில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது குவளை மலர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அழகாக பூத்துருக்கு. இந்த குவளை மலர்களில் வண்டுகள் மொய்க்கின்றதாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த வண்டுகள் மொய்க்கின்ற இடம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்களேன். ரொம்ப வர்ணனையோட ரொம்ப அழகாக இந்த இயற்கையை அவங்க இந்த பாடலில் ஒரு வாழ்த்து மூலமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே கண்ணா உன்னுடைய அருள் மூலமாக தான் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. உலகளந்த பெருமாள் நீ இந்த உலகத்தை இவ்வளவு செல்வ செழிப்போடு, அதாவது எல்லா விதமான செழிப்போடையும் நீ வச்சிருக்கிற அப்படின்றது தான் அவங்க இந்த பாடல் மூலமாக ஒரு அழகான வாழ்த்து மாதிரி சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி அப்படின்னா பசுக்கள் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு கொட்டகைகளில், பசுமாட்டு கொட்டகைகளில் பசுக்கள் இருக்கின்றது. அந்த பசுக்கள் எப்பொழுதும் பால் சொரிகின்ற அந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த ஒரு வரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த பால் நம்ம கறக்கும் பொழுதே அந்த குடம் நிறைந்து வழிதான். அப்படின்னா பசுக்கள் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு செழிப்போடு இருக்குது, பயிர் வளம் நல்லா இருக்குது, நல்ல மழை பொழியுது, இந்த மாதிரி எல்லா வளமும் இருக்குது. பயிர் நல்லா நமக்கு வந்தாலே பசு மாட்டுகளுக்கு தீவனம் அதிகமாக இருக்கும்ல. அப்போது இந்த மாதிரி தீவனம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு தீவனத்தெல்லாம் சாப்பிட்டு விட்டு இந்த பசுக்கள் நல்லா செழிப்பாக இருக்குது. நம்ம எவ்வளவு பால் கறந்தாலும் அமுதம் மாதிரி எப்படி அக்ஷய பாத்திரம் நமக்கு எடுக்க எடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பசுக்களும் நமக்கு பால், அதாவது குடம் முழுவதும் பால் நமக்கு சொரிந்து கொண்டே இருக்கின்றது, அதாவது கொடுத்து கொண்டே இருக்கின்றதுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒரு வர்ணனையோட ஒவ்வொரு இயற்கை நிகழ்வையுமே அவங்க வர்ணனையாக சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் அழகிய தமிழில் சொல்கிறது ரொம்பவும் விசேஷமானது. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், எப்பொழுதுமே நீங்காத செல்வம் எங்களுக்கு நீ தர வேண்டும் கண்ணா அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இந்த பாசுரத்தின் மூலமாக ஒரு நாடு எப்படி இருக்கோ அந்த நாட்டில் மக்கள் நலமாக இருந்தாதான் எல்லா விதமான வளமும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி உன்னுடைய அருட்பார்வையினால், உன்னுடைய அருளால் அந்த நாட்டையே நீ இப்படி வளமாக ஆக்கியிருக்க. அதில் இருக்கிற உயிரினங்கள் எல்லா விதமான உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான நன்மைகளையும் உன்னால் பெறுகின்றது கண்ணா, இதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க இந்த பாடல் மூலமாக ஒரு வாழ்த்து மடலாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த திருப்பாவை 3வது பாசுரத்தில் மார்கழி மாதம் முதல் நாள் ஆரம்பித்து மார்கழி மாதம் முடியும் வரைக்கும் அதிகாலையிலேயே எழுந்து நாமளும் கண்ணனுடைய நாமத்தை சொல்லி திருவருளை இந்த மாதிரி பெறலாம். நீங்களும் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சரி வாசலில் பச்சரிசி மாவினால் கோலமிட்டு காவிகள் எல்லாமே நீங்கள் தீட்டி நிலைவாசலில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வைத்துவிட்டு கண்ணனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டாள் எப்படி எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றார்களோ அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாமும் எல்லா விதமான நலனும் பெறலாம். இன்னைக்கு நம்ம 3வது நாள் பாடலோடு பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் பார்த்தோம். நாளைக்கு 4வது பாடலில் உங்களுக்கு நான் தெளிவான விளக்கத்தோடு சொல்ல இருக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி. நன்றி, வணக்கம்.